சாதம் வந்து சாப்பிட போக மீதி அதிகமாக மீதி ஆயிடுச்சிங்களா, பழைய சோறுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம்னா சாப்பிட ஆள் இல்லையா, அப்போ ஒரு ஐடியா, சாதத்தை எடுத்துக்கோங்க. அந்த சாதம் மீந்த சாதத்தை இருக்கட்டும். ஒரு முழு எலுமிச்சப்பழம் எடுத்து அரிஞ்சிக்குங்க. அப்படியே இந்த பழத்தை வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்ருங்க. எலுமிச்சை பழத்தை 2 பழமாக பிழிஞ்சிருங்க. நான் 2 பழத்தையும் பிழிஞ்சிட்டேன். நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்குங்க. அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் பரவலாக நல்லா கிண்டி விட்டுருங்க. பரவலாக கிண்டி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து கொட்டிங்க வர மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிட்டு காலையில் எடுத்து தாளிச்சிடலாம். காலையில் ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாதம் பாருங்கள், ஒன்றுமே ஆகலை, அப்படியே பொலன்னு சூப்பராக இருக்குது. இது நைட்டு வச்ச சாதம். இப்போ இதில் லெமன் சோறு தாளிச்சிடலாம். தேவையான பொருள் பார்த்துப்போம். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். லெமன் சாதத்தில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுங்க. கோயில் லெமன் சாதம் மட்டும் இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். அடுத்து மஞ்சள் தூள், பெருங்காயம், மிளகுத்தூள் 3த்தையும் போட்டுருவோம். நைட்டே உப்பு போட்டதுனால உப்பு சேர்க்க தேவையில்லை. நல்லா கிண்டி விட்டுடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு, இறக்கிடலாம். இனிமேல் சாதம் மீந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். பழைய சோறு சாப்பிட பிடிக்கலைன்னா இந்த மாதிரியும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.